So I got turmeric powder. So இது வேணும். And curd. இது வேற என்ன, கர்ட் எடுத்தாச்சு. மெயின் திங் வந்து கடலை மாவு, கிராம் ஃப்ளோர். அதுக்கப்புறம் மைதா. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? ஹாய் guys, வெல்கம் பேக் டு an other episode. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். ஸோ ஒரு DIY ஃபேஸ் பேக் நானே வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் ரிசர்ச் பண்ணி ஐ திங்க் நான் வந்து டே இன் மை லைஃப் vlogல ஆல்ரெடி போட்டது ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு மோஸ்ட் வியூஸ் வந்துச்சு. ஐ திங்க் அரௌண்ட் 900+ வியூஸ் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டே எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ சொல்றேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கேட்டாங்க, மூஞ்சில பிளாக்லாம் இருக்கு என்ன, பட் எனக்கே வந்து பிளாக்கா இருக்கு. ஸோ இது போதா அப்படின்றது வந்து ஆனஸ்டா ஃபில்டர் எதுவும் போடாம நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஒரு விஷயம் பேசி முடிக்கிறதுக்குள்ள என்னோட ஃபிளெக்சிங் மை ஹேர். ஸோ இது யூஸ்வலா இப்படி இருக்காது, பட் ஃபைன். சீரியஸ் இது தெரிஞ்சா நான் தெரியல, நான் தெரிஞ்சா இது தெரியல. ஆங்கிள் சரி பண்றதுக்குள்ள விஞ்சு தெரியுதுங்களா? கேவலமா இருக்கீங்க, இஷ்டமா இல்லை. ஸோ வந்து இதுதான் வந்து இன்கிரீடியன்ஸ்க்கான லிஸ்ட். இது மட்டும் போதும். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து மெயினான ஒரு இன்கிரீடியன்ட், கிராம் ஃப்ளோர். கடலை மாவு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட். இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும். இது வந்து வீட் ஃப்ளோர், கொஞ்சம் மாஸ்க் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இந்த வீட் ஃப்ளோர் கொஞ்சம். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் வந்து பிளிங்கிட், ஜெப்டோ இல்லைன்னா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல வாங்கினேன். இந்த சாண்டில்வுட் கிரீம் பவுடர் தான் ஆக்சுவலா ஆர்டர் பண்ணேன், பட் பவுடரா வரல, கிரீமா வந்துருச்சு. பட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் குட். மெயின் திங் கர்ட். இதோட போர்ஷன்லாம் வந்து நான் எவ்வளவு போடுறேன்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தோம். ஓகே, எனக்கு வேற வழியே தெரியல ஆக்சுவலா. ஸோ இங்க இருந்து பார்க்க ஓகேவா இருக்கு, கரெக்டா இருக்கு. என்ன கொஞ்சம் காமெடியா இருக்கும்னா நான் வந்து இங்க பார்த்து இங்க போதும். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்டான கிராம் ஃப்ளோர், கடலை மாவு. ஸோ இவ்வளோ கிராம் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வீட் ஃப்ளோர், அது கொஞ்சம் தான். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர், கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாண்டில், இது இப்படிதான் இருக்கும், பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு. நிறைய வருது, இவ்வளவு போதும் நமக்கு. இது போதும். ஸோ ஃபைனல் டச்சா இந்த கர்டு சிசலா இருக்க டைம்ல. ஸோ ஓகே, கையை வச்சுட்டேன். ஆனா நல்ல ஒரு இந்த யோகர்ட் டேஸ்ட் வருது. சாரி, யோகர்ட் ஸ்மெல் வருது. தண்ணி ஊத்தலாமா அப்படின்னா ஊத்தலாம், பட் தயிரே வந்து போதும் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளோவியா இல்ல, ரொம்ப கால் வலிக்கிறதால இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கலக்கிற வரைக்கும் ப்ளீஸ். ஐ திங்க் இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணும் போது சூப்பரா இருந்துச்சு ரிசல்ட். இது ஓகே நினைக்கிறேன். ஃபேஸ்க்கு ஐஸ்கிரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி, ஃபேஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஸோ நம்மளோட இன்கிரீடியன்ட் ரெடி, மெயின் இன்கிரீடியன்ட் ஆஃப் திஸ் வீடியோ அது வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஃபேஸ்ல போட்டு 3 days செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லை. இட் கேன் பி ஃபெயிலியர், இட் கேன் பி சக்சஸ். அது வீடியோ எண்ட்ல தான் தெரியும். ஸோ மேக் ஷூர் யூ வாட்ச் த ஃபுல் வீடியோ. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ என்னோட ஸ்கின் வந்து இப்படிதான் இருக்கு. இங்க பிளாக்கா இருக்கு, அண்ட் இங்க இருக்கு அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 3 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஹீரோ இன்கிரீடியன்ட் இங்க இருக்காங்க. ஸோ இவங்க நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்றேன் அப்படி. இது கீழே எடுத்துட்டு வந்தா ஃபுல்லா வந்துருது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு என்னோட ஸ்கின். இது சொன்னாலும் கேட்பீங்களா, கையிலேயே எடுத்துக்கலாங்க.
ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்ச் வீடியோ நான் ஒரு போல் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அதில் வந்து டிஐஒய்க்கும் ஓட்டு வந்திருந்தது. டிஐஒய்னா அது தெரியல, இந்த 5 minutes கிராஃப்ட் அந்த மாதிரி. ஸோ சேலஞ்ச் அதில் ஸ்கின் கேர் எடிஷன் நம்ம கண்டென்ட் இருக்கணும்ல. அண்டரா இருக்கு, பட் வீடியோக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை நான் வந்து ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்க்க நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஸோ இந்த பிம்பிள்லாம் வந்து எதனால வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலா. மேபி என்னோட ஹீட் பாடி அதனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். கர்ட்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. கமெண்ட் டவுன். கர்ட்ல வந்து ப்ரோபயோட்டிக்கா இல்ல லாக்டிக் ஆசிட் இருக்கா இல்லைன்னா வந்து வேற ஏதோ இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் கூகுள்ல பாக்கேன். ஏன்னா எதையும் சொல்லி மாட்ட விரும்பவில்லை நான். தெரிஞ்ச மாதிரி சொல்ல மாட்டேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஸோ கண்ணிலே போட்டுக்கலாம்னு இருக்கேன். பிகாஸ் அண்டர் ஐயும் எனக்கு வந்து மெயினா அஃபெக்ட் ஆகிற ஒரு பார்ட். ஸோ இது உங்களுக்கு கேமரா ஆக்சுவலா தெரியல ஏன்னு தெரியல, பட் இது நேச்சுரல் ஐஃபோன் கேமரா தான். ஸோ ஐஃபோன் கேமரா தெரியல, பட் ரியல் லைஃப்ல ஐ ஹவ் மோர் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ எஸ்பெஷலா இந்த ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகும். ஐஷேடோ மாதிரி போட வேண்டியது. ஸோ டன். ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணாதீங்க. நார்மலா இந்த மில்க் வைக்கிற ஸ்பேஸ்ல வச்சிடலாம், இல்ல வெஜிடபிள்ஸ் வைக்கிற ஸ்பேஸ்ல வச்சிடலாம். ஸோ அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஹாய், நாங்க ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கூகுள் குரோம் ஓபன் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ வி யூஸ்ட் கிராம் ஃப்ளோர், கிராம் மாவு, கிராம் மாவுன்னு போட்டிருக்கு. கிராம் ஃப்ளோர்னா கிராம் மாவு சத்தியமா தெரியல, ஐடியா இல்ல. கிராம் மாவுன்னு அதுதான் கிராம் ஃப்ளோர் அப்படின்னு கூகுள் சொல்றான், தெரியல. ஸோ கிராம் ஃப்ளோர் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த dead skin cells and unclog pores and reveal a smoother brighter complexion போட்டிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து பிரைட் ஆகணும்ன்றதுக்காக தான் அம்மா கிட்டயும் கேட்டேன். ஸோ ஷி ஆல்சோ சஜஸ்டட் திஸ் கிராம் ஃப்ளோர். பட் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அன்கிளாக் போர்ஸ். ஸோ போர்ஸ்னா ஃபேஸ்ல வந்து புளியா இருக்கும். ஸோ அதுல வந்து ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அது ஸ்டேஜஸ் இருக்கு, ஹீல் ஆகிற ஸ்டேஜஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜா வந்து பிளாக் கலர்ல ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ். ஸோ அது வந்து ஆக்சுவலா வந்து மச்சம் கிடையாது. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெட் செல்ஸ். ஸோ அந்த ஸ்கின் வந்து டெட்டா இருக்கிறதால அது பிளாக்கா இருக்கு. ஸோ அது வந்து இது ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பேசல், கிராம் ஃப்ளோர்னா பேசல் தெரியுதுங்களா? gives a glow, remove excess hair, excess oil, cleans dirt, removes tan remove பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ tan remove பண்ணணும்னா ஆக்சுவலா ரிமூவ் பண்ணிச்சு என்னோட டேனை. ஸோ நான் திரும்ப போய் tan ஆயிட்டு இப்போ திரும்ப போட்டிருக்கேன். தமிழ்ல பேசிட்டே வரேன், டக்குன்னு இங்கிலீஷ் மாறிடுது, பட் ப்ளீஸ் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. பேசன் வந்து நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். ஸோ அதுதான் வந்து கிராம் ஃப்ளோர் பத்தி நான் இருக்கு சொல்றாங்க. ஸோ இது டெய்லி யூஸ் பண்ணலாமா ஃபேஸ்லனா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி சேஃப். ஃபேஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ பிம்பிள்ஸ் வந்தா கூட இது ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்ல. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து லைட்டன் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பட் டைம் டியூரேஷன் கொடுக்கல. பட் நானே ஒரு டைம் டியூரேஷன் செட் பண்ணிட்டேன். மேபி 3 days இதுக்கு வந்து டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கேன். 3 daysக்குள்ள சரியாயிடுச்சுன்னா வெரி பர்ஃபெக்ட். ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கைஸ். 3 daysக்குள்ள ஒர்க் ஆகுதுன்னா ஐ நீட் டு எக்ஸ்டெண்ட் திஸ் வீடியோ. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒயிட்டன் பண்ணுமா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் டஸ் அன் எக்ஸலன்ட் ஜாப் இன் ஒயிட்டனிங் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே வந்து நடக்குமா அப்படின்றது டே 3க்கு அப்புறம் பார்க்கலாம். இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, நீங்க யூஸ் பண்ணலாமான்னா ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. மேபி ஒன்ஸ் ஒரு வாரத்துல ஒரு 2 times 3 times யூஸ் பண்ணா போதும். பிகாஸ் இது வந்து ட்ரை பண்ணிடும் ஸ்கின் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்ணணும் இல்ல பிரைட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக் ஷூர் யூ யூஸ் மாய்ஸ்சரைசர் ஆஃப்டர் புட்டிங் திஸ். ஸோ அதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ சாண்டல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின். ஸோ ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கணும்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்னேவை வந்து ஃபைட் பண்ணணும்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதுவும் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி ஆஸ் பேசல். ஸோ ஸ்கின் பிரைட்டன்ஸ், ரிச் இன் சூதிங் அண்ட் நாரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஐ திங்க் it is also a best ingredient. So அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து டர்மரிக் பவுடர் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ டேரக்டா வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாமா டர்மரிக் பவுடர்னா வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் வித் ஜென்டல் கிளென்சரோட யூஸ் பண்ணணும் போட்டிருக்கு.
பட் டேரக்டா அப்ளை பண்ணாதீங்க பிகாஸ் அது வந்து ரொம்ப எல்லோயிஷா காட்டிடும் உங்க ஃபேஸ்க்கு. மேபி டேக்ஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துக்கும். வேறஸ் நீங்க வந்து இதோட சேர்ந்து நீங்க வந்து ஃபேஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். டெய்லி வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலாமான்னா எஸ்பெஷலி சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து டெய்லி போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வீக்ல ஒரு 2-3 டைம்ஸ் போட்டா போதும். சென்சிட்டிவ் ஸ்கின், அதர் ஸ்கின் டைப்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஆல்ரெடி ட்ரையா இருக்கு தெரியுதுங்களா இந்த இடம்லாம். இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு நல்லா ரப்பர் மாதிரி இருக்கு, அது வந்து அப்படியே பிடிச்சி இழுக்குது உங்க ஸ்கின்ல. ஸோ நம்ம இப்படி சுருக்குனா தெரியுதுங்களா, கேன் யூ சி? ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ மீதி வந்து வீட் ஃப்ளவர் இருக்கு. ஸோ வீட் ஃப்ளவரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லதுதான். வீட் ஃப்ளவரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் மேக்ஸ் திக்கா வந்து மாத்திர கன்சிஸ்டன்சி இருக்கு. அதுக்கு கர்டு வந்து எல்லாருமே போடுவாங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபேஸ், ஹேர், ஃபார் டு ஈட், ப்ரோபயோட்டிக் உங்க கட்டுக்கு. ஸோ கட் ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து கர்ட் இஸ் வெரி குட் அண்ட் எவ்ரிபடி நோஸ் இட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கர்டோட நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அது என்ன இருக்குன்னு. ஸோ அது எஸ்பெஷலா நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20 minutes வெயிட் பண்ணணும். ஒரு 20 to 30 minutes ஆயிடும் அது ஃபுல்லா ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ள உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு நானும் என் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரேன் உங்களுக்கு. ஓகே, பாய். ஸோ ஹாய். ஒரு 1/2 hour கழிச்சு வந்து இப்படிதான் இருக்கும் ஸ்கின்னு. உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படியே இப்படி இருக்குன்னு? ஸோ ரொம்ப டைட்டா இருக்கு பாத்தீங்களா? அதுவே வரும், ரிமூவ் ஆகுது. கேன் யூ see? ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக வரும். ஸோ பெட்டர் வாட்டரில் வாஷ் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஸோ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஜென்டில் வாட்டர் வச்சு. ஸோ ஐ குட் ஃபீல் த இன்ஸ்டன்ட் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்கு. ஸோ என்னோட நோஸ் ஏரியா, இந்த சீக் ஸ்பேஸ்லலாம் வந்து ஐ கேன் ஃபீல் த ஸ்மூத்னஸ், என்னோட ஃபோர்ஹெட். பட் இது ஜஸ்ட் டே 1 தான். ஸோ இந்த ஏரியா கூட எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டார்க் இதுதான் வந்து டே 1ஓட ரிவ்யூ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக நல்லா இருக்கு ரிசல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 2 அண்ட் மை ஸ்கின் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரியலா ஆனஸ்டா சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ட்ரைனஸ் இருக்கும் என்னோட ஃபேஸ்ல எப்பவுமே. ஸோ அந்த ட்ரைனஸ் இல்ல, கொஞ்சம் மாய்ஸ்சரா இருந்துச்சு அண்ட் சாஃப்டா இருந்தது என்னோட ஸ்கின். ஸோ டே 1க்கு ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ டே 2 இன்னைக்கு. ஸோ இன்னைக்கும் அப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து டேரக்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு கண்டெய்னர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கர்ட் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நல்லா ஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த சாண்டல்வுட் ஸ்மெல்லு தான் வந்து அதிகமா வருது. ஸோ வந்து இந்த சேலஞ்ச் பண்ணும்போது என்னோட ஃபேஸ்ல ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எதுவுமே போடல. ஸோ இட்ஸ் ரா ஃபேஸ் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட உடனே இப்படிதான் வந்து இருக்கு. மெயினா வந்து வாட்டர் இதுல வந்து ஆட் பண்ணாதீங்க. நான் நேற்று வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் வாட்டர் வந்து ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும் போது ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட்டா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வேணும்னா கர்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, பட் வாட்டர் ஆட் பண்ணு. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில்லுன்னு இருக்கு. ஓகே, மெயினாக டார்க் சர்க்கிள் ஏரியாவில் அப்ளை பண்றேன். ஸோ பேசன், கிராம் ஃப்ளோர், கடல் மாவு எல்லாமே வந்து சேம் வேர்ட் தான். நேற்று ஏதோ வளரிப்பேன், பட் இன்னைக்கு பார்த்து வந்துட்டேன். ஸோ இந்த ஈவில் ஐ செயின் வந்து போட்டிருக்கேன், நல்லா இருக்குல்ல? ஐ லைக் திஸ் ஸோ மச். அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு நிறைய இருக்கும். அரௌண்ட் தி ஐ ஃபுல்லாவே வந்து பிளாக்கா இருக்கும். ஸோ ஐ திங்க் அது நேற்று விட இன்னைக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு 30 minutesல இருந்து ஒரு 40 minutes வரைக்கும் எடுக்குது ஃபுல்லா ட்ரை ஆகி அது டைட்டன் ஆகிறதுக்கு. 30 to 40 minutes கிட்ட இருக்கு. ஸோ குவிக்கா ஒரு 10 minutes ஃபேஸ் பேக் அப்படின்னா வந்து இது சூட் ஆகாது. ஸோ அகைன் இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. ஐ திங்க் 3 days விட இன்னும் அதிகமா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த டேயோட ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். See you guys after half an hour. ஸோ நல்லா காஞ்சிருச்சு. டைம் டு டேக் இட் ஆஃப். ஸோ பப்ஸ் பிரேக். ஸோ ஐ ஃபீல் ஃப்ரெஷ் ரைட் நவ். லிட்டரலாக அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கு. சி இந்த அரௌண்ட் மை ஐஸில் தெரியுதுங்களா? இது கூட லைட்டாக கம்மியாக இருக்கு. ஸோ டே 3ல பார்க்கலாம். பாய். ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 3. ஸோ எனக்கு இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது. அண்ட் என்னோட ஸ்கின் வந்து முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது.
என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கலர் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கோல்டாக ஷைனிங்காக இருக்குது, தெரியுதா? வாவ். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் லேட்டு அப்ளை பண்ணுறது, இதுமாதிரி நேரத்துக்குலாம் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால நான் வந்து எடிட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வீடியோ போடணுமே அப்படின்னு. என்னால் வீக் டேஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியல, பிகாஸ் இன்டர்ன்ஷிப்பே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுவே ரொம்ப டயர்டாக்கிடுது. ஸோ இது நடுவில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிகாஸ் நான் தான் எல்லாமே பண்ணும். கண்டென்ட் ரெடி பண்ணுறதா சரி, செட்டப் இந்த மாதிரி பண்ணுறதாலும் சரி, எடிட்டிங்கு, வாய்ஸ் ஓவர், சோஷியல் மீடியா மேனேஜிங் எல்லாமே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். வீக் டே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வீக் டே மெயினாக எடிட்டிங்க்கு தான் ஓவர் டைம் ஆகுது எனக்கு. ஸோ நான் ஹார்ஸ் கணக்கில் உட்கார மாட்டேன் எடிட்டிங்க்கு. மேக்ஸிமம் ஒரு 1 hour விட்டு கேப் விட்டு எடிட் பண்ணுவேன். இது நல்லா இருந்துச்சுன்னா இது டெய்லி கூட நான் போடுறதா இருக்கேன், வீடியோக்கு அப்புறமா கூட. இது வரைக்கும் நல்லா இருக்குது, டெய்லி போடுற மாதிரி தான் தோணுது போடலான்ட்டு. பிகாஸ் டார்க் ஸ்கின்னே குறைச்சிருக்குன்னா இது சூப்பர் தான். அண்ட் காய்ஸ், ஒன் மோர் திங், நான் வந்து நாளைக்கும் இந்த சேலஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது சேஞ்சஸ்னு. ஸோ 4 days டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறேன். பிகாஸ் 3 days வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஐ எம் பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் இட் ஒன் another day. ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்பப்போ நான் வந்து பேசுவேன் இந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போல் போட்டேன், ஓட் மாதிரி. ஸோ அதில் வந்து ஸ்கின் கேருக்குமே நீங்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க சில பேர். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ட்ரை பண்ணுவான்ட்டு. ஸோ இது ட்ரை ஆக கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour மேலே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பை. ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் திஸ் சேலஞ்ச். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் வந்து எப்படி என்னோட ஸ்கின் ஃபீல் ஆகுது, என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கும் போது இப்போ எப்படி இருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ யா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான அப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ இருக்கு. ஆக்சுவலா எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த எனக்கு நோஸ்ல எல்லாம் வந்து ஒரு பிளாக்ல ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி இருக்கும், அது நல்லாவே இருக்கு. அண்ட் டார்க் சர்க்கிள் வந்து இங்க எனக்கு ஃபுல்லாவே இருந்துச்சு, இப்போ சூப்பரா இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க கூட ரொம்ப வந்து பிளாக்கா இருந்துச்சு ஒரு 3 days முன்னாடி. பாஸ்ட் 4 days ஒரு மாய்ஸ்சரைசர் கூட சும்மா கூட அப்ளை பண்ணல, சன்ஸ்கிரீன் எதுவுமே அப்ளை பண்ணல. பட் டெய்லி ரொட்டீன் நான் போயிட்டு தான் இருக்கேன், டெய்லி காலேஜ் இன்டர்ன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சைடு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ஒரு சைடு மட்டும் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, இந்த பக்கம் மட்டும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது ஃபேஸ்க்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. மேபி நான் வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து மேபி என்னோட கை ஃபுல்லா டேனா இருக்கு, இங்க வரைக்கும் டேனா இருக்கு. ஸோ ஒரு கைக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சேலஞ்ச். இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்றத பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டேன். ஸோ நான் இப்போ இன்னைக்கு வந்து சாட்டர்டே லாஸ்ட் டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு இது வந்து நான் எடிட் பண்ணி போடணும், போஸ்ட் போடணும் ஈவினிங்குள்ள. இல்லை இப்பவே வந்து போட்டுருவேன், நான் ரிவ்யூ போட்டு நாளைக்கு எடிட் பண்ணணும். அது ஒண்ணுதான் இருக்கும். எடிட்டிங் தான் வந்து ரொம்ப டைம் எடுக்குது, தலைவலிக்குது. ஹார்ஸ் கணக்குல உட்காந்து எடிட் பண்ண முடியல, ஒரு 1 hour தான் மேக்ஸிமமா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ டன் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 40 minutes கழிச்சு வாஷ் பண்ணி பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் தான். ஹாய் காய்ஸ், நிறைய டைமே வந்து விட்டுட்டேன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? அப்படி அப்படியே வந்துடுச்சு. ஸோ நிறைய டைம் ரொம்ப நேரமா வச்சுட்டேன். பட் ஃபைன், லெட்ஸ் கோ வாஷ் ஆஃப் அண்ட் கம் பேக். Guys, I feel extremely soft. தெரியுதுங்களா? இந்த நோஸ்லலாம் கூட எனக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கு. அண்ட் அண்டர் ஐ கூட பாருங்க, ஐ திங்க் இட் லைட்டன்ட் மை அண்டர் ஐஸ். அண்ட் இங்கே கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஐ திங்க் மை ஓல்ட் ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இங்கே கேன் see the shine on my forehead. அண்ட் இங்கே கூட ஓவராக பிளாக்காக இருந்துச்சு எனக்கு, ஸோ அது கூட ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ லவ் திஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது இதை பார்க்கும்போது. யா, ஸோ ஐம் இன் லவ் வித் திஸ் ரிசல்ட். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஐம் சூப்பர் 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 ஹாப்பி தட் ஐ ஃபவுண்ட். இதை நான் கண்டினியூ பண்ணணுன்னா டெஃபினட்டாக கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது உங்கள் ஃபேஸில், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் பிரைட்டன்ஸும் ஆகுது, சாஃப்ட் ஆகுது. எனக்கு அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த ஃபோர்ஹெடும் ஷைனிங்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எனக்கு வந்து இட் கேன் அச்சீவ் தட் ஆல்சோ.
அண்ட் இது வந்து வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இட் டஸ் இட்ஸ் ஜாப் அண்ட் இது வந்து டைம் கன்சியூமிங்கு அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாமே வந்து பெனிஃபிட் தான் வந்து இந்த ஒரு டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க். I love the result and I will continue to put this on my skin regularly. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணால் கூட நான் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா மேக் ஷுர் யூ கமெண்ட் டவுன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட் லைக் எப்போவுமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ யா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டு கமெண்ட் டவுன் பிலோ. இது நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன உங்களுக்குலாம் டிஐஒய் வேணும்னா ஸ்கின் கேர் ரிலேட்டடாக, ஸோ அது வேணும்னா கூட யூ ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பிலோ. ஆர் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து எப்பயாச்சும் ஆஸ்மே கொஷின் போட்டால் அதில் வந்து சொல்லுங்கள். Thank you so much for your support and I am so blessed to have subscribers like you who value my work. So yes, see you guys in another challenge video. Bye.